அனைவருக்கும் காலை வணக்கம். வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 2 மெயின்ஸில் யூனிட் 4ல் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு பேட்டர்ன் உள்ள கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் பற்றி நம்ம எப்படி பார்க்க போகிறோம், அந்த டாபிக் எப்படி நம்ம வந்து அந்த சிலபஸ் அந்த இடத்த மட்டும் நம்ம எப்படி டீகோட் பண்ண போகிறோம், அதில் இருக்கக்கூடிய ஓவரால் விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா குரூப் 2ல புதுசாக நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெயின்ஸ்க்கான சிலபஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியாங்க, உள்ள போயிடலாம். டீகோட் த சிலபஸ் நம்ம எப்பயும் போல தான். ஓகேங்களா? நம்மளுடைய எப்பயுமே வந்து அட்மிஷன் கிளாஸ்லையும் சரி, குரூப் 1 பாலிட்டி கிளாஸ்லையும் சரி, சிலபஸ் எப்படி டீகோட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே நம்ம சிலபஸை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்டாக பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய யூனிட் 4 அப்படின்றது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க எடுப்பாங்க. ஓகேங்களா? நான் பார்க்கக்கூடியது இந்த செகண்ட் போர்ஷன். சரிங்களா? இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இருந்து இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி வரைக்கும் நம்ம வந்து எங்கே பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுக்கு எவ்ரி சண்டே வந்து ஹிந்து ஆர்டிக்கலில் வந்து டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பேஜே இருக்கும். சரிங்களா? அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதே கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீகோட் பண்ணி கொடுப்பாங்க. சரியாங்க? ஸோ அது போக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்னே தனியாக வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்மளுக்குள்ள கிளாஸ். சரியாங்க? ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது எதெல்லாம் பேசிக் காம்போனன்ட், எதெல்லாம் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கும்போது எதுவுமே வந்து உங்களுக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதனால நம்ம இதில் வந்து பயப்பட தேவையில்லை. எப்படி சார் நம்மளுக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதுறது அப்படின்ற நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். சரியாங்க? அதுக்கும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் கொடுத்துருவோம். இதுக்கு மட்டும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தமிழ் மீடியத்துக்கு தனித்தனியாக நோட்ஸ் வந்துடும். ஓகேவாங்க? ஸோ அதனால இந்த டாபிக்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. உள்ள போயிடலாம். சரியாங்க? இந்த ஃபர்ஸ்ட் முதல்ல நான் பேசிக் எது அட்வான்ஸ் எதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஸ்கூல் புக்ஸ்ல எந்தெந்த இடத்துல இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கா வந்து பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், அதுல சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்றது. சரியாங்க? இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஓகேங்க, ரெண்டும் சின்ன டிஃபரெண்ட் தான் வச்சிருக்கோம். அது என்ன நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? மென்பொருள் ரெண்டுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்பொருள் அப்படின்றது உள்ளதான் வரும். ஸோ ரெண்டுமே வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து உள்ள பார்த்துக்கலாம். இது எதுக்குள்ள வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்ற இடத்துக்குள்ளதான் வரும். சரியாங்க? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு 11th புக்ல வந்து காமனா இருக்கும். சரியாங்க? 11th புக்ல காமன் நம்மளுக்கு வந்து எஸ்சிஆர்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ்சிஇஆர்டி, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கு. இந்த ஸ்டேட் போர்டு புக்ல பாத்தீங்க அப்படின்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கும்போது எப்படி எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் இருக்கு. அப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்பம் ஐடி இருக்கு. அடுத்து இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சரியாங்க? இந்த 3 வெரைட்டில இருக்கு. சரியாங்க? இதுல 11th தனியா இருக்கு, 12th தனியா இருக்கு. ரெண்டுலையுமே வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரியுது. ஓகேவாங்க? இதுல கொஞ்சம் வெயிட்டேஜ்ல நம்மளுடைய சிலபஸ் ரிலேட்டா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 11th சிஎஸ்ஐடி சிஏ. ஓகேங்களா? இது மூணுலையுமே இந்த 3 விஷயங்கள் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கிடெக்சர், சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன், இது மூணுமே வந்து இந்த 3 புக்லையுமே காமனா இருக்கு. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஓகேங்களா? இது வேற எதுவும் கிடையாது, நெட்வொர்க் சம்பந்தப்பட்டது. நெட்வொர்க்ஸ் நம்ம படிச்சிருந்திருப்போம், இல்ல நார்மலாவே நம்ம லைட்டா பார்த்துருந்துருப்போம். யாராவது இந்த பிஜிடிசிஏ இது மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்ஸ்ல வந்து பஸ்ஸுனா என்ன, அப்புறம் வந்து லேன்னா என்ன, ஓகேங்களா, லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கு, ஓகேங்களா, அப்புறம் வைடு ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா என்ன, ஓகேங்களா, இன்டர்நெட் நம்மளுக்கு வந்து எப்படி ஃபெசிலிட்டில கிடைக்குது, ஓகேங்களா, ஒய்ஃபைனா என்ன, ஓகேங்களா, அப்புறம் வந்து சின்ன சின்ன ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டதெல்லாம் என்னென்ன, ஓகேங்களா, RJ45னா என்ன அப்படின்றது எல்லாமே வந்து இந்த நெட்வொர்க்ஸ் அப்படின்றதுக்குள்ள வருது. சரியாங்க? நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா. சரிங்களா? இந்த பல்லூடகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மல்டிமீடியா அப்படின்றத. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் மொபைல் கம்ப்யூட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? இந்த மொபைல் கம்ப்யூட்டிங்ல வந்து மொபைலை பத்தின விஷயங்கள் என்னென்ன இருக்கு. ஓகேங்களா? சிஸ்டத்துல நம்ம கொடுக்குறது எல்லாமே .exe அப்படின்னு சொல்லி கொடுப்போம். நம்ம டைரக்டா நம்ம ஆண்ட்ராய்டில் கொடுக்குறது எல்லாமே வந்து .app அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ளிகேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. சரிங்க? இது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்றதுக்குள்ள வரும். அப்ப பாருங்க, இதுவும் இந்த மொபைல் கம்ப்யூட்டிங் அப்படின்றதும் தனித்தனியாக நம்மளுக்கு என்ன ஆயிருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஷியேட் ஆயிடும். சரிங்க? இது எல்லாமே வந்து இந்த ஒரு கம்ப்யூட்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேசிக், ஒரு அடிப்படையான சில விஷயங்களாக வந்து இது வந்து என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கருதப்படுது. நெக்ஸ்ட் அட்வான்ஸ்.
அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வெப் டெக்னாலஜி எப்படி இருக்கு, அந்த வெப்ல எப்படி அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொடுக்குறாங்க, அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத இந்த வெப் டெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத சொல்றாங்க. சரியாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இதுல 11th சிஏங்களா, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது ஐடியில் வந்து உங்களுக்கு எப்படியா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th வரும்போது பிஹெச்பி அப்படின்னு சொல்லி வரும். அந்த கோடிங்ல நம்ம படிக்க தேவையில்ல, அது எப்படி செயல்படுதுன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து கிளவுடு. ஓகேங்களா. ஸோ இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைய அளவில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் போட்டோஸ் ஆகட்டும், ஓகேங்களாங்க. அடுத்து வந்து கூகுளுடைய டிரைவ் ஆகட்டும், ஒன் டிரைவ், இது எல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வலைதள கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாங்க. அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எங்க இருந்தனாலும் அதை வந்து பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி செயல்படுது, அது எந்த அடிப்படையில வந்து செயல்படுது, கிளவுட் கம்ப்யூட்டிங் யார் யாரெல்லாம் வச்சிருக்கா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல சொல்றாங்க. இதை பத்தி நம்ம டீடைல்டா உள்ள பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஓகேங்களா. அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாட் ஜிபிடியா இருக்கலாம், ஓகேவாங்க. அப்புறம் ஜெமனைனா இருக்கலாம், ஓகே, கூகுள் அசிஸ்டன்ட், ஓகேங்க, அலெக்சா. இது எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தான். சரியாங்க. இதுல ரெண்டா பிரியும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய தகவலுக்கு அடிப்படையில கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் சாட் பாட் அப்படின்றதுக்குள்ள வரும். அடுத்து நம்ம வாய்ஸா கொடுக்கக்கூடியது எல்லாத்தையுமே திருப்பி அது வாய்ஸா பேசுறது எல்லாமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட். ஓகேங்களாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மிஷின் லேர்னிங், ஒரு மிஷின் எப்படி கத்துக்குது அப்படின்றது. ஓகேங்க. மிஷின் எப்படி கத்துக்குது, இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், ஒரு ப்ரோக்ராமர் ஒரு மிஷினுக்கு எப்படிலாம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தின விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை பார்க்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா டீப் லேர்னிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். டீப் லேர்னிங்னா என்ன, முதல்ல அது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு மிஷின் லேர்னிங் அப்படின்றதுக்குள்ள வருவோம். சரிங்க. இந்த மிஷின் லேர்னிங் எப்படி இருக்கும், நியூரல் நெட்வொர்க்ஸ், ஓகேவாங்க. அதன் அடிப்படையில் எல்லாமே வந்து இதுல வந்து கனெக்ட் ஆகும். நம்ம இங்க நெட்வொர்க்ஸ் படிக்கும்போது இந்த நம்ம மிஷின் லேர்னிங் அப்படின்றத கொஞ்சம் கனெக்டிவிட்டி பண்ணி படிப்போம். சரியாங்க. ஐஓடி தனியா படிப்போம், கிளவுட் தனியா படிப்போம், வெப் டெக்னாலஜி இது எல்லாமே தனித்தனியா படிப்போம். பட் ஆனா நெட்வொர்க்ஸ் படிக்கும்போது இந்த மிஷின் லேர்னிங் அப்படின்றத நம்ம வந்து ஒன்றிணைத்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா படிப்போம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி, பயோமெட்ரிக்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி. பெருசா ஒண்ணும் இல்லைங்க. சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க முன்னுரிமை என்னென்ன பண்ண போறீங்க, அதுக்கு என்னென்ன பண்ண போறீங்க. அதே மாதிரி ஒரு வெப்சைட் டெவலப் பண்றோம், அதுக்கு சைபர் செக்யூரிட்டி எப்படி இருக்கு, ஓகேவா. சைபர் செக்யூரிட்டியா முதல்ல என்ன, சரியா, அது எல்லாத்தையுமே பார்த்துரும். அதே மாதிரி நம்ம பயோமெட்ரிக்ஸ் வைக்கிறோம், ஓகேங்களா. இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்டு அட்டண்டன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம போய் வைக்கும்போது நம்ம விரல்களை மட்டும் வைக்கிறோம், அந்த பயோமெட்ரிக் எப்படி செயல்படுது, அந்த பயோமெட்ரிக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன, ஓகேங்களா. அது டேட்டாவை எப்படி வந்து எடுத்துக்குது, செக் இன் ஆகுறது எப்படி, செக் அவுட் ஆகுறது எப்படி, எப்படி இன்பிட்வீன் கேப்ல வந்து அது வந்து எடுத்துக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம இதுல கத்துக்கலாம். சரிங்களா. இதை வச்சு இவங்க இந்த செக்யூரிட்டியை இந்த பிளாக் செயின் அப்படின்ற டெக்னாலஜியை வச்சு பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி எவ்வாறு செயல்படுகிறது, இதோடைய செயல்பாடு என்ன அப்படின்றத பார்த்து இந்த செயல்பாடு அப்படியே இந்த சைபர் செக்யூரிட்டில எப்படி இருக்கு, இதே செயல்பாடு இந்த பயோமெட்ரிக்ஸ்ல எப்படி இருக்கு, இந்த பயோமெட்ரிக்ஸ்க்கான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதாங்க பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு எதுக்குள்ள அடங்கிரும் பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஃபோ அப்படின்றதுக்குள்ள அடங்கிடும். இது எல்லாமே பேசிக் ஐட்டம்ஸ், ஓகேவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அதோடைய காம்போனன்ட், அதோடைய தகவமைப்பு எப்படி இருக்கு, அதோட ஆர்கனைசேஷன் ஆர்கிடெக்சர், சரிங்களா, அதோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கு, அப்புறம் அதுல நம்ம என்னென்ன நெட்வொர்க்ஸ்லாம் பயன்படுத்துறோம், அப்புறம் அதுல இருக்கக்கூடிய கிராஃபிக்ஸ் என்ன, மல்டிமீடியா என்ன, அப்புறம் மொபைல் கம்ப்யூட்டிங், ஓகேங்களா. அப்போ இந்த கம்ப்யூட்டர் விட்டு மொபைல் கம்ப்யூட்டிங் வரும்போது நம்ம மொபைல்லேயே எல்லாத்தையுமே இப்போ செஞ்சிடும், ஓகேங்களா. வேர்டு டாக்குமெண்டா இருக்கலாம், ஓகேங்களா, போட்டோவா இருக்கலாம், என்ன வேணாலும் பண்றது. இப்போ சிஸ்டம் இல்லாம கையில மொபைலை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தையும் முடிச்சிடும். அதனால இந்த தொலைபேசி தகவமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றதையும் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே இங்க ஒரு அட்வான்ஸா வரும்போது இது எல்லாமே வந்து காமன் தான். நீங்க சிஸ்டத்துக்கு எடுத்தாலும் இதேதான், மொபைலுக்கு எடுத்தாலும் இதுதான். ஸோ அதனால இவங்க வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கடைசியா இருக்கிறது இ காமர்ஸ். உங்களுக்கு இ காமர்ஸ் அப்படின்றது வந்து எதுல வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல சாப்டர் நம்பர் 15ல அவங்க என்ன வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நம்ம இ காமர்ஸ் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வெரைட்டியா பார்ப்போம். ஒன்று இ காமர்ஸ். இ காமர்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் காமர்ஸ், அது எப்படி செயல்படுது, இதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன, ஓகேங்களா. இந்த காமர்ஸ் படிப்பாங்க இல்லையா, அக்கௌண்டன்சி இதெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி இது வந்து பயன்படுது, நார்மல் நார்மல் பீப்புளுக்கு இது எப்படி பயன்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம், ஓகேவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கலாம். அமேசான் ஆகட்டும், பிளிப்கார்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான், ஓகேவாங்க. அடுத்து நம்ம ஏதாச்சும் கவர்மெண்ட் ப்ராடக்ட் உள்ள கொண்டு போனாலுமே அதுவுமே வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இ காமர்ஸ்
பிளாட்ஃபார்முக்குள்ள தான் வரும். அப்ப கவர்மெண்ட் அடிப்படையில எதெல்லாம் இ காமர்ஸ்ல பண்றாங்க, இ காமர்ஸ்னா முதல்ல என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல பாத்துடலாம். சரி, இதுல எந்தெந்த ஐட்டம்லாம் சார் புக்ல இருக்கு அப்படின்னா இ காமர்ஸ் இருக்கு, ஓகேவாங்க. சைபர் செக்யூரிட்டி இருக்கு, ஓகேவாங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும், நம்ம பார்த்துக்கலாம். இந்த சைபர் செக்யூரிட்டில நம்மளுக்கு என்சிஆர்டில இருக்கு, அதை நான் வந்து என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இந்த பேசிக் ஐட்டம் எல்லாமே 11th 12th புக்ல இருக்கு. டிஎன் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்ல வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேசிக் ஐட்டம் எல்லாமே இருக்கு, ஓகேவாங்க. 11th 12th ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. சரியாங்க. நம்மளுடைய மெயின்ஸ்லேயே சொல்லியிருப்பாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இல்ல புக்ல. ஒரு சில இடங்கள்ல அங்கங்க ரெஃப்ளெக்ட் ஆகுது, ஆனா அது மட்டுமே நம்மளுடைய மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பத்தாது. அதனால நம்ம கொஞ்சம் டீப்பரா பார்க்க மாதிரி இருக்கு. சரியாங்க, நம்ம டீப்பராகவே உள்ள பார்த்துடலாம். இப்ப பொருளடக்கம் சொல்லி பாருங்க. கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், அதோடைய காம்போனன்ட் என்னென்ன இருக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. சரியாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க, இது எல்லா இடத்துலையுமே ரெஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா. அடுத்து பாருங்க மல்டிமீடியா. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இ காமர்ஸ், அந்த இ காமர்ஸ் உடைய செக்யூரிட்டி, அது பேமெண்ட் ஆறது எப்படி, இந்த 3 சாப்டருமே இந்த இ காமர்ஸ் அப்படின்றதுக்குள்ள அடங்கிடும். சரியாங்க. அதே டைட்டில் தான், இதே டைட்டில் தான் இங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன், ஓகேவாங்க. ஸோ அடுத்து பாருங்க நம்ம சொன்ன மாதிரி டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அப்படின்றது, அப்ப கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்குள்ள இந்த டேட்டா கம்யூனிகேஷன் அப்படின்றது வரும். அப்ப கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம வந்து நம்ம எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாத்துடலாம், ஓகேவாங்க. ஸோ ஒரு இடத்துல எல்லாமே வந்து என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா இன்டர் லிங்க் ஆகும். சரியாங்க. இதே இது சார் நீங்க இந்த வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்களே, அதுவும் வந்து இங்க இருக்கு. சரிங்க. இன்ட்ரடக்ஷன் டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர், ஓகேங்களா. அதோட டேட்டா பேஸ் எப்படி இருக்கு, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து எதுல வரும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல உள்ள வரும். அதே மாதிரி இங்கேயும் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றிணைத்து தான் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். எல்லாமே புக்ல இருக்கிறது தான் அவங்க வந்து பேசிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்து பாருங்க அப்படியே லாஸ்ட் இந்த 17 பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சைபர் செக்யூரிட்டி. இந்த சைபர் செக்யூரிட்டிக்குள்ள எல்லாமே அடங்கிடும். எப்படி இருக்கு, பயோமெட்ரிக்ஸ்னா என்ன, இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த கம்ப்யூட்டர் செக்யூரிட்டிக்குள்ள என்ன ஆயிரும் பாத்தீங்க அப்படின்னா அடங்கிடும், ஓகேவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது அப்படியே தமிழ் பல்லூடகம் பாருங்க. பல்லூடகம் அப்படின்றது மல்டிமீடியா அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அப்புறம் படிவங்கள் கோப்புகள் எப்படி இருக்கு, அப்புறம் கணினி வலையமைப்பு அப்படின்றது அதோடைய அறிமுகம்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க இயக்க அமைப்பின் கோட்பாடு கருத்துக்கள், அதோடைய விஷயங்கள் என்ன, கணினியுடைய அமைப்பு எப்படி இருக்கு, இதெல்லாமே. இந்த கணினி அமைப்பு எல்லா இடத்துலையுமே வந்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா காமனா தான் இருக்கும். சரியாங்க. ஸோ அப்புறம் வந்து செயலிக்கான விஷயங்கள் என்ன, அப்புறம் இணைய பாதுகாப்பு விஷயங்கள், இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படியே தமிழ்ல இருக்கு. சரியாங்க. ஸோ அங்க என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்ல. பேசிக்கு நம்ம பயப்படவே தேவையில்ல. நம்மளுக்கு எல்லாமே வந்து எதுல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கு, ஓகேவாங்க. ஸோ இதுல இருந்து அவங்க ஒரு 10 மார்க்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம தாராளமா சூப்பரா என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணலாம். சரியாங்க. ஸோ எப்படினாலும் கேட்கலாம், ஏன்னா ஒரே சிலபஸ்க்குள்ள இவ்வளவும் இருக்கு, ஓகேவாங்க. சயின்ஸ் அப்படின்றதுக்குள்ள நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரி காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பயாலஜிக்கல் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சிஎஸ் காம்பனன்ட் கொடுத்துட்டாங்க, ஓகேவாங்க. ஸோ அப்ப இது எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துருச்சு. பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் வருது, இன்க்ளூடிங் டெக்னாலஜி வைஸும் வந்துருது, ஓகேவாங்க. அப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டா இது எல்லாமே வந்து என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். சரியாங்க. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கிளவுடுல, ஓகேங்களா, மேக வழியில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்டேட்டை கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா அது அப்டேட் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை பத்தின பேசிக் விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பேப்பரை ரீட் பண்ணி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஐஓடி அப்படின்றது மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியாங்க. நீங்க ஒரு சும்மா நீங்க கூகுள் ஐஓன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து பேசுவாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜெமனைன் பத்தி சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம கூகுள் குரோம்ல வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு விஷயங்களை சில விஷயங்களை தகவல் எடுத்துட்டு வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். அதுவுமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எதன் பேஸ்லன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மிஷின் லேர்னிங் பேஸ்ல. சரிங்களா. இந்த செயற்கை நுண்ணறிவை வச்சு மிஷின் வந்து நீங்க சொல்றதன் அடிப்படையில வேற வேற இடங்கள்ல இருந்து சில விஷயங்களை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்குது. மிகச்சிறந்த உதாரணம் கூகுள் அசிஸ்டன்ட்டை சொல்லலாம், இல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாட் ஜிபிடியை சொல்லலாம். சரியாங்க. ஸோ அதனால நம்ம கிளாஸஸ் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்க்கு மூவ் ஆக போகுது. இ காமர்ஸை நம்ம தனியாக பார்க்க போறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இ காமர்ஸை நம்ம பார்ப்போம். இ காமர்ஸ் எப்பயுமே தனிதான்.
சரியாங்க, அது தனியாக பார்த்துருவோம். இது பேசிக்கு, இது அட்வான்ஸ். ஓகேவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை எல்லாமே டீ கோட் பண்ணியாச்சு. இந்த பிபிடியை வச்சு ஒரு தடவை உங்களுடைய சிலபஸை பாருங்க. எல்லா டாப்பிக்குமே வந்து இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கவர் ஆயிருக்கும். இப்படி இருக்கக்கூடிய டாப்பிக்கை நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எதெல்லாம் பேசிக் அப்படின்றத பிரிச்சிருக்கேன், எதெல்லாம் அட்வான்ஸ்ல இருக்குன்றத பிரிச்சிருக்கேன், எதெல்லாம் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்றதுக்கான உங்களுக்கு இதுவும் போட்டிருக்கேன். சரிங்களா, கண்டென்ட் பேஜும் போட்டிருக்கேன். ஸோ அதனால நீங்க என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா பயப்பட தேவையில்லை. ஓகேவாங்க. குரூப் ஆஃப் லெசன்ஸ்க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல குரூப் ஆஃப் லெசன்ஸ் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸ் அப்படின்ற ஃபர்ஸ்ட் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவாங்க. தேங்க்யூ.